நீங்க செய்யும்போது காதல் வாழ்க்கையில உங்களுக்கு பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணி வைக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகுங்க. எனவே பிரச்சனைகள் தீரணும் உங்க காதல் வாழ்க்கையில கண்டிப்பா லாபகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், கன்னிராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம், அதாவது அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரையிலான தமிழ் மாதத்தில் ஐப்பசி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால ராசி பலன்களை நமது கன்னிராசி நண்பர்களுக்காக காண இருக்கிறோம். ஸோ நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். வாங்க வார ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். பொதுவாகவே கிரகநிலை மாற்றங்கள் இந்த வாரம் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது 3 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. மூன்றுமே பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் நகர்வினால் ஏற்படுகிறது. முதலாவது மாற்றமாக 22 அக்டோபர் 2023 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஐப்பசி மாதம் 5ஆம் தேதி சந்திர பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கொள்கிறாருங்க. இரண்டாவது மாற்றமாக 24 அக்டோபர் 2023 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி சந்திர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு நகர்கிறாருங்க. கடைசி மாற்றமாக 26 அக்டோபர் 2023 வியாழக்கிழமை அன்னைக்கு ஐப்பசி மாதம் 9ஆம் தேதி சந்திர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து கொள்கிறார் நண்பர்களே. ஸோ இந்த மாதிரியான 3 விதமான கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நமது கன்னிராசி நண்பர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதில் உங்கள் டேலண்ட்டை நீங்கள் காண்பிப்பீங்க. உங்களுடைய திறமைகளை முழுமையாக நீங்கள் வெளிப்படுத்தி நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு சிறப்பான வெற்றிகளை பெற முடியும். உங்கள் காரியங்களில் சின்ன சின்ன தடங்கள் இருக்குங்க, ஆனாலும் அதை நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். அதனால நீங்கள் நிறைய விஷயங்களை இந்த வாரம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் சாமர்த்தியமாக அனைத்து காரியங்களையும் நீங்கள் முடித்து வெற்றிகரமாக நீங்கள் நல்ல ஒரு இன்பத்தை அனுபவிக்க முடியும். நீங்கள் திட்டமிட்டபடி பண வரவுகள் கைக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குங்க. அதன் மூலமாக மனதிற்கு பிடித்தமான சில பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகிறது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வழியில நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. நண்பர்கள் வழியில உங்களது பொருளாதார நிலை உயர்வதற்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும். எனவே நண்பர்கள் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். தாராளமாக அதில் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும் நண்பர்களே. சிறுதூர பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா அதில் நீங்கள் தயக்கமே காட்ட தேவையில்லைங்க. நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைப்பதற்கு சின்ன சின்ன பயணங்களை நீங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு அதிகமான நல்ல ஒரு உபயோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க. வெளியூரில் இருக்கக்கூடிய புதிய அறிமுகமான நபர்கள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல நன்மைகள், நல்ல நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க. எனவே உங்கள் கான்டாக்டை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த வாரம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய கான்டாக்ட் தொடர்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்போது சிறப்பாக நீங்கள் நல்ல பலன்களை பெற முடியுங்க. நல்ல லாபகரமான சூழலை உருவாக்கி கொள்ள முடியும். வாகனம் தொடர்பான உங்களுடைய விருப்பங்கள் பெரும்பாலானவை இந்த வாரத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் நிறைந்ததாக அமையும். ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு காத்திருந்தீங்கன்னா அந்த வண்டி வாகனங்களுடைய பிராண்டை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் இப்போ உருவாக்கி கொள்வீங்க. ஸோ வாகனம் தொடர்பான விருப்பங்கள் மாறுங்க. புதிய புதிய நபர்கள் அறிமுகமாகி மனதிற்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. நல்ல ஒரு உற்சாகம் உங்களுக்கு கிடைக்குவதற்கான வாய்ப்புகளும் புதிய நபர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க. சரிங்க, வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சுயதொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு வருமானம் கண்டிப்பாக இந்த வாரம் அதிகரிக்கும். அதன் மூலமாக மனமகிழ்ச்சிகள் பெறுவீங்க. பொருளாதார நிலை கண்டிப்பாக உயரும். ஏதாவது பணப்பொறுப்பு, கேஷியர் மாதிரி பொறுப்புல இருக்கிறவங்க நீங்க அடிக்கடி கண்காணிச்சுக்கணுங்க உங்க பொறுப்புகளை. மேலும் உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய கேஷியர், பணப்பொறுப்புல இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களையும் நீங்கள் அப்பப்போ கண்காணித்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ பணப்பொறுப்புகள் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றுங்க. கூட்டு தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல இன்கம் கிடைக்குங்க. வருமானங்கள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல எக்ஸ்பெக்டேஷன் பூர்த்தியாகுங்க. புதிய முதலீடுகள் குறித்த எண்ணங்கள்லாம் இந்த வாரம் உங்களுக்கு மேலோங்கலாம். அதற்கு நீங்கள் உங்களுடைய பார்ட்னரிடம் பேசி தகுந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம். கூட்டு வியாபாரிகள் எப்போதுமே உங்கள் கூட்டாளிகள்கிட்ட நீங்கள் ஆலோசனை பண்ணி தான் உங்கள் முடிவு எடுக்கணும். தனித்து முடிவு எடுக்காதீங்க. அதன் மூலமாக சில சங்கடங்களை நீங்கள் தவிர்க்க முடியும் நண்பர்களே. நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய வீடியோக்கள் ஆன் டைம் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வராது நண்பர்களே. ஸோ இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விடுங்க. தினசரி வீடியோக்களை நீங்கள் பெற முடியும். வார ராசிபலன்களையும் நீங்கள் பெற முடியும் நண்பர்களே. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வியாபாரம் நல்லா இருக்கிற மாதிரி கலைஞர்களுக்கும் இந்த வாரம் நல்ல புதிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால சுறுசுறுப்பாக பரபரப்பாக இருப்பீங்க. இயல் இசை, நாடகம் சம்பந்தமான சின்னத்திரை, பெரிய திரை என அனைத்து விதமான இசை கலைஞர்கள் அல்லது கலைத்துறை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களுமே, அனைத்து விதமான ஊழியர்களுமே இப்பொழுது பரபரப்பாக இருப்பீங்க. மிக மிக சிறப்பாக உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடும் போது ரொம்ப பொறுமை தேவைங்க. அதீதமான பொறுமை மூலமாக தான் நீங்கள் லாபங்களை ஈட்ட முடியும். ஸோ இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் லம்பா போட்டு ஒரே பல்காக நீங்கள் லாபத்தை சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா
அது கண்டிப்பாக உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்திவிடும். அதனால அப்படி செய்யாதீங்க. பொறுமையாக பங்கு சந்தையில் ஈடுபடுவது நல்லது. இல்லைன்னா அமைதியா இருந்துறது இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். வியாபார வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். சரிங்க, நான் ஆஃபீஸ்ல வேலை செய்றேன். எனக்கு எப்படி இந்த வாரம் இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அப்புறமா செஞ்சுக்கலான்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா நீங்க தள்ளி வச்ச வேலைகள டக்குன்னு உடனே முடிக்கணுங்கிற நிர்பந்தங்கள் ஏற்படலாம். அதனால உங்களுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாக உங்க வேலைகளை செய்யக்கூடிய நிர்பந்தங்கள் உண்டாகும். கட்டாயமா வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு பணிச்சுமை அதன் மூலமாக கூடுவதாக ஒரு ஃபீலிங் உங்களுக்கு ஏற்படுங்க. நீங்க அதனால கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியங்க. திடீர்னு வேலைகள் உங்களுக்கு வருது அப்படின்னா, அதனால நீங்க டென்ஷன் ஆக தேவையில்லை. உங்க வேலைகளை நீங்கள் சிறப்பாகவே செய்ய முடியும். டைம் டேபிள் போட்டு எந்த நேரத்தில எதை முடிக்கணுங்கிறத நீங்க கண்டிப்பாக டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்ணுங்க. உங்க வேலைகள் பெரிதாக இருந்தா அது சின்ன சின்ன பார்ட்டா பிரிச்சுக்கங்க. 1, 2, 3ன்னு 1வது வேலைய முதல்ல ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சுட்டு முடிச்சுட்டு, நீங்க அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிடம் ரெஸ்ட் எடுத்துட்டு 2வது வேலைகள நீங்க ஆரம்பிக்கலாம். பெரிய வேலைகளா இருந்தா அத நீங்க சிறு சிறு பகுதிகளாக பிரிச்சு வேலை பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பணிச்சுமை தெரியாது. அலுவலக பணிகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் பணிச்சுமை உங்களுக்கு மிகுந்ததாக காணப்படுகிறதுங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும், குடும்பத்தில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகத்தாங்க செய்யும். அத நீங்க ஈஸியாக சமாளிச்சுருவீங்க. மிக முக்கியமாக உங்க வீட்டு பெண்கள் வந்து உங்க பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க. இன்ஃபேக்ட் சில பிரச்சனைகள் வந்து பெண்கள்ட்டயே விட்டுருங்க. அவங்களே சமாளிச்சுக்குவாங்க. குடும்ப வாழ்க்கையில உங்க குழந்தைகள் மூலமாக சில சுப விரயங்கள் ஏற்படலாம். அது கல்வி சம்பந்தமாக இருக்கலாம். உங்க குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சம்பந்தமாக இருக்கலாம். ஆரோக்கியம் சம்பந்தமாகனா உங்க குழந்தைகளுக்கு ஏதாவது ஸ்பெஷலான புரோட்டீன் மாதிரியான சில உணவு பழக்கவழக்கங்களை புதிதாக ஏற்படுத்திக் கொள்வதற்கான செலவுகளாக இருக்கலாம். திருமண வயதில் இருந்தால் திருமணங்கள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் அதற்குண்டான செலவுகளாக அமையலாம். உங்க குழந்தைகள் வழியில கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க. ஆனா அது சுப செலவுகளாகவே அமையும். உங்களுக்கு ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் இருக்குது, தாத்தா வழி சொத்து, உங்க பாட்டனார் சொத்து இருக்குது அப்படின்னா, அது உங்க கைக்கு கிடைக்கக்கூடிய இந்த தடைகள், இழுபறிகள் எல்லாமே இப்பொழுது குறையக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம் உங்களுக்கு அமையிறதுங்க. எனவே பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. தானியம் தொடர்பான வியாபாரம் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா, அந்த தானியம் தொடர்பான வியாபாரிகளுக்கு இந்த வாரம் லாபம் அதிகமாக கிடைக்கும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்திருந்த உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வாரமாக அமையுங்க. குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். வியாபார வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுதுங்க. சரிங்க, காதல் வாழ்க்கை எப்படி அமையும்னு பார்க்கும்போது, நீங்க உங்க காதல் வாழ்க்கைய வந்து நல்லா ஸ்ட்ராங்கா மாத்தணும். உங்க அன்பிற்குரியவரோட நீங்க வந்து ரொம்ப காலம் வந்து இணக்கமாக நீங்க வாழணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களது காதலர் வந்து எவ்வளவு வந்து முக்கியமானவர் அப்படின்றத நீங்க உங்க அன்பை செலுத்தி உணர வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. உங்க மனசுல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கங்க. உங்களுடைய அன்பை, உங்க காதலை வந்து சிறப்பாக வெளிப்படுத்துங்க. அதை வந்து உங்க அன்புக்குரியவர் வந்து உணரணும். அப்படி செஞ்சுட்டீங்க அப்படின்னா, காதல் வாழ்க்கையில நல்ல ஒரு பாண்டிங் ஏற்படுங்க. பல பிரச்சனைகளை நீங்கள் ஈஸியாக சமாளிக்க முடியும். உங்க அன்பை வந்து நீங்க புரிய வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். காதல் வாழ்க்கை மட்டும் இல்லைங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் உங்களுக்கு நல்ல நட்புறவு பெறுங்க. நீங்கள் வந்து உங்களது அன்புக்குரிய உங்களது காதலர் மட்டுமல்ல, உங்களது நண்பர்கள் மற்றும் நண்பிகளுடன் நீங்கள் வந்து அதிகமான நம்பிக்கையை இப்போது சம்பாதிக்க முடியும். அதற்கு பதிலாக நீங்கள் சிறப்பாக உங்களது அன்பை வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் ஏதாவது காரியங்களை அல்லது உதவிகளை செய்து கொடுக்க முடியும். எனவே காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் தேவையான உதவிகளை செய்யுங்க. மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க. கல்வி எப்படி அமையும் பார்க்கும்போது, மாணவர்களுக்கு கல்வியில் இதுவரைக்கும் சில குழப்பங்கள் இருந்திருக்கலாம். அந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு வாரம் இருக்குங்க. மாணவர்கள் விருப்பப்படி பிடித்தமான காலேஜ்ல சேரணும் அப்படின்ற கனவு வந்து உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனா, அந்த கனவுல சில ஏமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பிடித்தமான காலேஜ்ல அல்லது கோர்ஸ்ல நீங்க படிக்க முடியாமல் போகலாம். எது எப்படி இருந்தாலும் கல்வி வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க. மனத்தெளிவு ஏற்படும். குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுதுங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சில சிறப்பு வாய்ந்த நபர்களிடம் நல்ல செய்திகளை பெற முடியுங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். சில செய்திகள் வந்து வருத்தங்களை தந்தாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி தராது நண்பர்களே. நற்செய்திகள் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. சரிங்க, பரிகாரங்கள் என்ன பண்ணலாம் இந்த வாரம் பார்க்கும்போது, 2 விதமான பரிகாரங்கள் பண்ணலாங்க. ஒண்ணு புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி வழிபடுங்கள். 2வதாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பைரவர் வழிபாடு செய்வதன் மூலமாக காரிய தடைகளை அகற்றிக்கொள்ள முடியும். இந்த 2 விதமான பரிகாரங்களும் நீங்க தாராளமாக செய்யலாம். இந்த வாரம் காரிய வெற்றிகள் ரொம்ப அதிகமாக கிடைக்குங்க. தடைகள் விலகும். கண்டிப்பாக எந்த விதமான தடங்கள் இருந்தாலும் அதை நீங்க சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு வாரம், நல்ல ஒரு லாபகரமான ஒரு வாரங்க இந்த வாரம். நீங்கள் கூடுதலாக சில பணிச்சுமைகளை சந்தித்தாலும் அதை சிறப்பாக நீங்கள் சாமர்த்தியமாக முடித்து நீங்கள் பாராட்டுகளை பெற முடியும், நிம்மதியை பெற முடியும். குடும்ப பிரச்சனைகளை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அற்புதமான ஒரு வாரம். ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நன்மைகள் உண்டு. வியாபாரம் நல்ல ஒரு லாபகரமாக அமையும் நண்பர்களே. சிறப்பான ஒரு வாரமாக அமையுது. காதல் வாழ்க்கை சிறப்பாக மாற நீங்கள் உங்களது அன்புக்குரியவரிடம் ஒன்றாக அமர்ந்து பேசி உங்களது காதலை புரிய வைக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. மாணவர்களுக்கு சின்ன சின்ன ஏமாற்றங்கள் ஏற்பட்டாலும் மனத்தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான வாரங்க இந்த வாரம்.
நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன். ஆனால் ஏனோ தெரியல நிறைய பேர் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கிறது இல்லை, லைக் பட்டனும் அழுத்துறது இல்லை, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுறதில்ல. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கிறதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவர்களும் நமது வீடியோவை பார்த்து பலன் பெறுவாங்க நண்பர்களே. ஸோ அனைவருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க, உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்தி விடுங்க நண்பர்களே. உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் வரவேற்கப்படுகிறது. எல்லா விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஸோ தயங்காமல் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள், தினசரி ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வார ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.